இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டம் நடந்து வருகிறது. இதில் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தான் தூதர் பேசும்போது இந்தியாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் மக்கள் சிரமப்படுவதாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அவர்களின் உரிமைகளை மீட்டுத்தர ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு இந்திய தூதர அதிகாரி அனுபமா சிங் பதிலடி கொடுத்து பேசினார். பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு சில விஷயங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஜம்மு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த அங்கமாக விளங்கி வந்துள்ளது. இப்போதும் அப்படித்தான் உள்ளது, எப்போதும் அப்படித்தான் இருக்கும். இதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தான் அவிழ்த்துவிடும் பொய் மூட்டைகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஈடுபடாது. இந்திய சர்வதேச சட்டங்களின்படி ஜம்மு காஷ்மீர் எங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே உள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் தான் காஷ்மீரின் சில பகுதிகளை அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்துள்ளது. அவர்கள் அந்த இடத்தை உடனே காலி செய்ய வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் மிகச்சிறந்த ஜனநாயக நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதற்கு சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலை சாட்சி. தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கெடுத்தனர். இதன் மூலம் பயங்கரவாதத்திற்கு எதிரான காஷ்மீர் மக்களின் மனநிலை அப்பட்டமாக வெளிப்பட்டது. உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் கட்டப்பட்டதிலிருந்தே காஷ்மீரில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளை அறிய முடிகிறது. ஆனால் அதை ஏற்க மறுக்கும் பாகிஸ்தான் ஏதோ கற்பனை உலகத்தில் மிதக்கிறது. பாகிஸ்தான் சமீபத்தில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பெற்ற கடன் தொகையை விட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சி பணிகளுக்கான பட்ஜெட் தொகை 2 மடங்கு அதிகம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தொடர்ந்து பொய் மூட்டைகளை பரப்புவது, பயங்கரவாதத்தை ஆதரிப்பது, அண்டை நாட்டு விவகாரத்தில் தலையிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை விடுத்து அவர்கள் நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்தினால் நல்லது. பாகிஸ்தானில் நிலவும் சமூக பொருளாதார அரசியல் ரீதியிலான நிச்சயமற்ற தன்மையை போக்க அவர்கள் வழிகாண வேண்டும். அதை விடுத்து தங்கள் நாட்டின் மோசமான நிலையை மறைக்க இந்தியா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முறையற்றது என்றார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை சீண்டி பார்த்த பாகிஸ்தானுக்கு அனுபமா சிங் தக்க பதிலடி கொடுத்தார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சர்வதேச சபையில் மிகச் சரியான நேரத்தில் மிகச் சரியான முறையில் முன்வைத்த அனுபமாவின் பேச்சுக்கு மத்திய அரசு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். Jammu and Kashmir was, is and will always remain an integral and inalienable part of India. Mr. President, if the Chenab Rail Bridge, the world's highest bridge inaugurated in Jammu and Kashmir last year, is fake, then Pakistan must be hallucinating or living in the La La land. Or maybe Pakistan finds it unbelievable that the developmental budget of Jammu and Kashmir is more than double the recent bailout package they sought from the IMF. Mr. President, to conclude, despite Pakistan's efforts to destabilize the region through relentless state-sponsored terrorism, Jammu and Kashmir continues to surge ahead, politically, economically, and socially. Pakistan would do well if it focuses on fixing its deepening internal crisis than to mask them with grandstanding at such platform. The world can certainly see through its charade. Thank you.